சென்னையில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேற்கு ஆரியபுரம் சாந்தோம் நெடுஞ்சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார். இந்த ஃபெஞ்சல் புயலின் எதிரொலியாக தற்போது சென்னை சாலைகள் எவ்வாறு இருக்கிறது? மழை நிலவரங்கள் எவ்வாறு உள்ளது? வணக்கம். சென்னையில் பெய்து வரக்கூடிய தொடர் கனமழை பெங்கல் புயல் எதிரொலியாக தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. சரியா காலை 4 மணிக்கு பெய்ய தொடங்கிய மழை விடாமல் அதிக காற்றுடன் கூடிய மழையாக இப்போ பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி சென்னை ஆரியபுரத்தில் இருக்கக்கூடிய மேற்கு சாந்தோம் நெடுஞ்சாலை. இந்த சாலையில் நீங்களே பார்ப்பீங்க, வரக்கூடிய பஸ்ஸு, காரு, பைக்ஸ் எல்லாமே வரவே முடியாத ஒரு சூழலாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு முழங்காலுக்கும் மேலே தண்ணியானது இங்கே தேங்கி இருக்கு. நிறைய பைக்லாம் கூட பழுதுவாகி கூட இங்கே நிற்கக்கூடிய சூழலானது காணப்பட்டு வருகிறது. மழைநீர் வடிகால் பணிகள் முறையாக நடைபெறாத காரணமாக இங்கே இருக்கக்கூடிய மழைநீரானது வெளியே போகிறதுக்கு வழி இல்லாமல் சற்று சிரமமாக காணப்படுவது கூட பார்க்குறோம். பொதுமக்கள் நடக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. வரக்கூடிய காரு, பஸ் எல்லாமே ரொம்பவும் சிரமப்பட்டு தான் போயிட்டுருக்கு. இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் நம்ம கூட இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம கேட்போம். சார் வணக்கம் சார், இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்க? வருஷம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமா? இப்போ என்ன உங்களுக்கு சூழல் நிலவுது, அதை பற்றி சொல்லுங்கள். என் பேர் ஜூடு. ஆக்சுவலாக நான் சாந்தமில் தான் வசிக்கிறேன். என்னென்னா இது வந்து வருஷன்றதை விட இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இவ்வளவு தண்ணி நிற்காது ஆக்சுவலாக. ஆனால் இப்போ வந்து வடிகால்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வடிகால் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இவ்வளோ தண்ணி நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப தாழ்வான பகுதின்றதுனால பக்கத்தில் குடியிருப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் பால் பிரச்சனை இருக்குது. இவ்வளோ பேர் எங்களால் ஏந்திரிச்சு கூட வெளியில் வர முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இது வந்து அரசியல் வந்து அரசாங்கம் வந்து இதை பார்த்து இதுக்கு ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாவம், அவங்க எப்படி தான் வராங்கன்னு தெரியல. எங்களுக்கே இவ்வளோ கஷ்டம் போது ஆம்புலன்ஸ் வந்து ஒரு உயிரை காப்பாற்றுற ஒரு வண்டி, அதுக்கு வழி விட்டு போனால் அதுக்கு வழியே இல்லை. இங்கே மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இங்கே கடலில் இருக்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு கடல் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இந்த ரோட்டில் இருக்கிறது. இங்கே வந்து இந்த மாநகராட்சி ஊழியர்கள் தண்ணியை அப்புறப்படுத்துறதுக்கான பணிகளை ஏதோ மேற்கொள்றதை நீங்கள் பார்க்குறீங்களா? இன்னொன்று, இந்த வீடுகளில் தண்ணி உள்ளே புகுற நிலைமை இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள். வீடுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிறது வந்து டுமிங்குப்பம் ஏரியா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே இருக்கிற ஏரியா மக்கள் எல்லாருமே வந்து பீச்சில் புதுசாக குடியிருப்பில் வந்து மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் மக்களை வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் குடிசை பகுதியில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு அவங்க எதனா ஒரு ஏற்பாடு பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது சாப்பாடு ப்ராப்ளமும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் உணவு இதுவும் அவங்க கொஞ்சம் கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அவங்களுக்கு. கடைக்கு போக முடியாத சூழல் இருக்கா? ஏன்னா அத்தியாவசிய பொருட்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குதா? காலையில் ஆவின் பாலில் இருந்து உங்களுக்கு கடையில் தேவைப்படக்கூடிய பொருட்கள் கிடைக்குதா? கடை ஓப்பனில் இருக்கா? அப்படி ஓப்பனில் இருந்தாலும் போய் வாங்கக்கூடிய சூழல் இருக்கா? கண்டிப்பாக இப்போ இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வெளியில் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்களே பார்க்குறீங்க, இவ்வளோ தண்ணி இருக்குது, மக்கள் எப்படி வருவாங்கன்னு தெரியல. சப்போஸ் வெளியில் வந்தாலும் நான் வந்து வெளியில் வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 2 ஹவர் ஆகுது. இன்னும் நான் வீட்டுக்கே போகல. எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் இபி இதுவாக இருக்குது. அது ஒரு பயம். சரி, நம்ம எங்கே கால் வைக்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ இயர்லியாக சாப்பிட்றவங்க கூட ஆஃப்டர்நூன் மேலே தான் சாப்பிடுவாங்க நான் நினைக்கிறேன். அந்த சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ அரசாங்கம் உடனடியாக என்ன நடவடிக்கை எடுத்தால் இது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பொதுமக்களாக சொல்லுங்கள். அரசாங்கம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து உணவு அத்தியாவசியம். அவங்க முதல்ல வீடு தேடி வர மாதிரி எதனா ஒன்று பார்க்கணும். அதே மாதிரி வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் யாரும் வாங்க முடியாது. ஆவின் வந்து பார்த்திங்கன்னா பால் வண்டி இருக்குது. ஸோ அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அது பண்ணாங்கன்னா, அதாவது முக்கியமான ஏரியாவில் போய் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் பண்ணாங்கன்னா கொஞ்சம், ஏன்னா குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா பால் தான் அவங்களுக்கு அத்தியாவசியம். அது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ப்ரொவிஷன் வந்து ஆல்ரெடி எல்லாருமே 2 டேஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பால் வந்து நம்ம மொத்தமாக வாங்கி வைக்க முடியாது. அன்றாட வாழ்க்கைக்கு தான் நம்ம வாங்கி வைக்க முடியும். ஸோ அது அவங்க ப்ரொவைட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவங்களோட என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீங்களே இந்த சாலைகளில் நிறைய மழை தேங்கி இருக்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம லைவ் ஆரம்பித்ததுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ கம்பேர் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறைய அதிகமாக இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். பொதுமக்கள் கொடையை பிடிச்சிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சிரமப்படுறதையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். பல்வேறு முக்கிய வாகனங்கள் செல்லக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் இந்த மாதிரியான சூழல் நிலவி வருவதன் காரணமாக பொதுமக்களே அச்சப்படக்கூடிய நிலை தான் இருக்குது. நீங்கள் என்னோட ஹைட்டுக்கே பாருங்கள், கிட்டத்தட்ட
முழங்கால் வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. இந்த மாதிரியான நிலை தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய சென்னை பகுதிகளில் நிறையாவே நிலவி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மேற்கொண்டு இதே மாதிரியான பகுதிகள் வேறு எங்கெல்லாம் இருக்குன்றதை நம்ம தொடர்ந்து லைவ் கொடுக்க இருக்கோம். நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. களத்திலிருந்து தாங்கள் கொடுத்த கள நிலவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.